உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தரவில்லை என கூறி சென்னை மாநில கல்லூரி விடுதி மாணவர்கள் இரவில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில கல்லூரியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக கடந்த டிசம்பர் மாதம் தனியாக தங்கும் விடுதி திறக்கப்பட்டது. இங்கு வழங்கப்படும் உணவு தரமாக இல்லை என்றும், குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் சரியாக செய்து தரப்படவில்லை எனவும் கூறி விடுதி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கல்லூரி வளாகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை வசதிகளை சரியாக செய்து தரக்கோரி முழக்கங்களையும் எழுப்பினர். மாணவர்கள் இன்னைக்கு மெஸ்ல பணம் கட்டுறாங்க சார், சாப்பாடுக்கு பணம் கட்டுறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடு நீங்க பாத்தீங்கன்னா மனுஷன் கூட சாப்பிட முடியாது. யாருமே நாய் போட்டா கூட இந்த சாப்பாடு சாப்பிடாது. அவ்வளவு சாப்பாடுல உப்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பல நேரம் அவங்க சுடக்கூடிய அந்த இட்லியில தோசையில மாவு வேகிறதே இல்லை. ஏன்னா இவங்க குறிப்பா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், மற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்கிறதுனால எப்படி போட்டாலும் நீ சாப்பிடு, ஏளனமா சிரிக்கிறாங்க. இல்ல ஏன் உப்பு இல்ல, இல்ல ஏன் இப்படி காரம் இல்லைன்னு கேட்டா மாணவர்களை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுன்றதுக்கு, ஒரு புழு பூச்சி விழுந்தா கூட சாப்பாடுல சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஒரு முறையான ஒரு குடிநீர் கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, முறையான ஒரு உணவு கிடையாது, முறையான ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது, ஒரு டஸ்ட்பின் கிடையாது, ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம சிறப்பான விடுதியை சிறப்பா திறந்து வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க இன்னும் எங்களுக்கு நீங்க இன்னும் எங்களுக்கு நாங்க ஃபுட் நாங்க கேட்கறது எங்களுடைய அடிப்படை உரிமைகள் தான். நாங்க யாரும் ரொம்ப ஹையால எதுவுமே நாங்க கேட்கல, ஆடம்பரமா நாங்க எந்த விஷயத்தையுமே நாங்க கேட்கல. நாங்க கேட்கறது எங்களுடைய அடிப்படை உரிமைகள்.